ரத்த பொரியல் ஒன்றும் இல்லை, லைட்டாக ஆயில், கடுகு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு என்ன பண்ணணும்னா ரத்தம் இது என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம் இதில் ஒரு டவுட்டு. ரொம்ப தண்ணி ஓகே, அவ்வளோதான். ரத்தத்தை எடுத்து கொட்டிட்டு ஒரு கிண்டிட்டோன்னா ரத்த பொரியல் ரெடி. தேங்காய் இருக்கா? ஏம்மா தேங்காய் செறிஞ்சு கொடு, தேங்காய் செறிஞ்சு கொடு. வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டேன் நல்லா ஃபுல்லாக. ஐயா சாப்பிட உட்காந்துட்டான். நான் செஞ்சுருக்கேன். என்ன எழுந்துருங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், கண்டிப்பாக உப்பு போடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ரத்தத்தில் உப்பு இருக்கும். அவ்வளோதான், ரத்த பொரியல் ரெடி. இன்னொரு விஷயம், நான் ரொம்ப நேரமாக கிண்டிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா. பார்க்கும்போது உடனே வந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணும், பட் உடனேலாம் வரல. நல்லா போட்டு அது குத்தி 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 யார் மேலெல்லாம் கோவம் இருக்கோ அவங்க மேலெல்லாம் குத்தி 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 எடுக்கணும். சாப்பாடு செய்கிறது ஒரு கலைங்க. கண்டிப்பாக அது விருப்பப்பட்டு தான் செய்யணும், இல்லைன்னா சொதப்பிக்கிட்டு தான் வரும் தெரியுமா. அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா குத்தி 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 எடுத்து நல்லா அந்த வாட்டர் வந்து நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதை என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு தேங்காய் பூ கொஞ்சோண்டு போடணும். போட்டுட்டு ஒரு கிண்டு இப்படி இப்படி இப்படி, அவ்வளோதான். போடக்கூடாது. அவ்வளோதான். என்னது, ரத்த பொரியல் ரெடி.